தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கொளத்தூர் அதிமுக காலியானது. கொளத்தூரில் அதிமுக கூடாரம் காலியானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கொளத்தூரில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் 5000 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றனர். கொளத்தூரில் அதிமுக கூடாரம் காலியாகின்றது. அவர் கூறுகையில், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் தங்களை திமுகவுக்கு எதிராகவே வளர்த்ததாக கூறியுள்ளார். திமுக ஒரு தீய சக்தி, திமுகவுக்கு அதிமுக எதிரி என்று கூறியே தங்களை வளர்த்ததாக கூறியுள்ளார். ஆனால் நடைபெற்று முடிந்த தேர்தலுக்கு பிறகு திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சி செய்தது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. செல்வி ஜெயலலிதா திமுகவை எதிரியாகவே பார்த்தார், துரோகியாகவே பார்த்தார். அந்த எதிரியோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க நினைச்சது தங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். ஆகவே கொளத்தூர் தொகுதியில் உள்ள அதிமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார்கள். தற்பொழுது திமுகவுக்கு எதிரியாக அதிமுக செயல்படவில்லை, திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்கவே எடப்பாடி விரும்புகிறார். இனி வருங்காலங்களிலும் திமுகவுக்கு எதிராக அவர் செயல்பட போவது கிடையாது. திமுகவை செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை எதிரியாக பார்த்தார். தற்பொழுது திமுகவுக்கு எதிரி தமிழக வெற்றி கழகம்தான், அதிமுக கிடையாது. ஆகவே தாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக தெரிவித்துள்ளார். கொளத்தூரை சார்ந்த 5000 பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக கூறியுள்ளார். கொளத்தூரில் அதிமுக கூடாரம் காலியாகின்றது.